வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ இல்லை கேமிங் யூடியூப் அது மாதிரி சேனலுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் மைக்ரோஃபோனை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 2800 இருக்க இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஜீல் சவுண்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்கோ, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கண்ட்ரோல், இது இல்லாமல் மைக்ரோஃபோனு, இது இல்லாமல் வந்து மியூட் பட்டன் எல்லாமே வந்து இதில் ஃப்ரண்ட்லேயே வந்து வந்திருக்கும். ஸோ இது பார்க்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக தான் இருக்குது. ஸோ இது பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து ஜீல் சவுண்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து K66 அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ மைக்ரோஃபோனை தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி 6 கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. பிளாக், ப்ளூ, பிங்க், கோல்டு, ஒயிட், டீல்னு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் உண்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மானிட்டர் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் சைனா ப்ராடக்டாக இருந்தாலும் இதோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8300 கிட்ட வந்து 4.3 ரேட்டிங்கில் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது அமேசானில். ஸோ இதில் நம்ம அமேசான்லேருந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 2800 வாங்கணும். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இதோட எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5300 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 2850 வாங்கியிருந்தோம். இதோட ரீபேக்கிங்னா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்னு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மேட் இன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா தான் வந்து பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிளக் அண்ட் ப்ளே, நாய்ஸ் கேன்சலேஷன், இன்ஸ்டன்ட் மியூட், ஆன்போர்டிங், ஆடியோ கண்ட்ரோல், இது இல்லாமல் ரியல் டைம் மானிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாரண்டி பொறுத்த வரைக்கும் 12 months வாரண்டியாக வந்து கொடுக்குறாங்க. இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா info@zealsound.com அப்படிங்கிறதுல மெயில் பண்ணினா உங்களுக்கு சர்வீஸ் அண்ட் டீட்டெயில் பற்றி வந்து ஷேர் பண்ணுவாங்கிறாங்க. பட் ஆனால் 12 months வாரண்டி எங்கே கிளைம் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான ஐஃபோனுக்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா USB அடாப்டர், நார்மல் C டைப் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் USB கேபிள் டு நம்ம ஐஃபோனுக்கோ இல்லை ஆண்ட்ராய்டுக்கோ உள்ள மாதிரி ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமேசானில் நீங்கள் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் செட் ஆகிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆண்ட்ராய்டுக்கும் செட் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கனெக்டர் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப்புக்குலாம் யூஸ் பண்ணால் கனெக்டர் இல்லாமல் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணால் போதும், லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மைக்கை வெளில எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காம்பேக்டாக பிளாக் கலரில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கலர் மாற ரேட்டு மாறுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2850 நம்ம வாங்கின பிளாக் கலர் தான் வந்து வரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து 3000 3500 வரைக்கும் இருக்குது கலரை பொறுத்து. ஸோ இது இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் USB to C டைப் கேபிள் வந்து இருக்குது. இந்த C டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் C டைப் to C டைப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமாங்கிறது தெரியல. நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த C டைப் வந்து மைக்கோட பாட்டமில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். USB பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேப்டாப்லையோ இல்லை கனெக்டரை யூஸ் பண்ணி மொபைல்லையோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெளில எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம டில் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைக் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ மைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம ப்ரொஃபஷனலாக செம லுக்காக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த RGBயோட வர மாதிரி இருக்குது. கேமிங் விளாட்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே சைஸ்லேயே தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ, இது மியூசிக்கு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், இது மைக்குக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து மியூட் பட்டனு. ஸோ மியூட் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். மற்ற 3 பட்டனும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கண்ட்ரோல் வால்யூமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் ஒன்று இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அதே போல் C டைப் பவர் கேபிளுக்கான C டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து கேபிள் இருக்குது. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிக்சடாக மெட்டீரியலாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் வச்சா மூவ் ஆகாத மாதிரி. ஸோ லுக்கு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக்ல நம்ம வாங்கியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் பாக்ஸில் இருக்க கேபிள் டேரெக்டாக எடுத்து நம்ம C டைப்பை ஃபஸ்ட் நம்ம வந்து மைக்கு கூட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த USB to C டைப் அடாப்டர் கனெக்ட் பண்ணி நான் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் வந்து எரியறதை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம மியூட் பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு கீழே இருக்க பார்த்தீங்கன்னா மைக்குக்கான வால்யூம் அப் அண்ட் டவுனு, அது இல்லாமல் ஹெட்செட்டுக்கான வால்யூம் அப் அண்ட் டவுனு, அது இல்லாமல் லாஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் வச்சிங்கன்னா தான் எக்கோ இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டில் வச்சிங்கன்னா வந்து ஃபுல்லாக எக்கோவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த கம்ப்ளீட் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதே மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சராக ஃபஸ்ட் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்கோ வந்து நான் ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்க எக்கோ பட்டனை நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்கோவாக இருக்க மாதிரி இருக்கும் ஹெவியாக. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியமில் நின்று பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கலாம். ஸோ இதுவே நான் இப்போ வந்து எக்கோவை நான் வந்து அப்படியே நான் வந்து டியூன் பண்ணுறேன்.
பண்ணுறேன். ஸோ பேசிகிட்டே இருக்க போதே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த எக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து வால்யூம்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சிருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனுமே இதுவாக தான் இருக்குது. லாஸ்ட் இருக்க எக்கோ பட்டனை பார்த்துட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம்க்கான அப் அண்ட் டவுன் பட்டனு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்செட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வால்யூம் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்குக்கான வால்யூம் அப் அண்ட் டவுனு. ஸோ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மியூட் பட்டன் தான். நீங்கள் ஜஸ்ட் மியூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து எந்த ஒரு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது, ஜஸ்ட் மியூட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் தான் மியூட் பண்ணு. ஸோ டோட்டலாக இந்த கம்ப்ளீட் வீடியோவுமே நம்ம இந்த மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில டீடைலிங் வீடியோ நம்ம எடுத்தோம். அதையுமே லாஸ்ட்டில் காமிக்கிறேன், வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க, வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. இது போல ப்ராடக்ட்டுக்கு நம்ம அன்மஜேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.